ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்டர் அஜித் குமார் சாரோட கெரியர் கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. லைக் அவரோட படங்களை ஹிட், ஃபிளாப், பிளாக் பஸ்டர் இது மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் அண்டர் ரேட்டட்னு எப்படின்னா, அந்த படம்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபேன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு இருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு ஓப்பனிங், அந்த அளவு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்காது. அந்த அளவு அண்டர் ரேட்டடா இருக்கக்கூடிய அஜித் சாரோட படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது நாட் ஓன்லி அஜித் சார், இது மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் விஜய் சார், சூர்யா சார், தனுஷ் சார், இது மாதிரி போடலாம் அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வீடியோ வேணா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆரம்பம். இந்த படம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட்ல ஏகே சாரை வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் விட்டு போவாங்க. பயங்கர கிரைமா, ஆக்ஷன், அட்வென்ச்சரஸா, ஒரு மிஸ்டீரியஸா தான் வந்து ஏகே சாரோட அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் முடியும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஒரு பேலன்சிங்கான ஒரு பிளாஷ்பேக்கை கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ் அமைச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஸ்ட் சீக்வன்ஸ் சூப்பரா போகும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படம். இது வந்து ஒரு டீசன்ட் பிளாக் பஸ்டர் பிலிமா தான் அமைஞ்சிச்சு. பட் மேட்னஸ் ஆன ஃபேன் ரைட் இந்த ஒரு படத்துக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது விடாமுயற்சி. இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பலருக்கும் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை ஓரளவு ஒரு டைரக்டரா மகிழ் திருமேனி வந்து புஷ் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் இது வந்து ஒரு ரீமேக் படம், அது ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரேக் டவுன் அந்த படத்துல என்னவோ அதை வந்து ஓரளவு டீசென்டாவே இந்தியன் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி டெலிவர் பண்ணிட்டாரு. ஓவராலா அவரோட பார்ட் வந்து சூப்பர் தான். இந்த படத்துல ஆக்டர் அஜித் குமார் சாரோட ஆக்ஷன், தென் அவரோட ஆக்டிங், தென் இந்த படத்தோட போக்கு கூட டீசென்டா ஒரு ஒர்க் தான். ரொம்ப வந்து பிலோ ஆவரேஜ் ஃபிலிம்லாம் இல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு படம் வந்து பெருசா பேசப்படாம போனதுக்கான காரணம் பெருசா மாசின் இல்ல அப்படின்னு சொல்றது தப்பான விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஒரு மாசின் இல்லன்ற காரணத்துக்காக ஆஃப்டர் லாங் டைம் குட் கண்டென்ட் படத்துல வந்து நடிச்ச அந்த ஒரு படத்தை அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல டீட் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. கண்டிப்பா ஒரு நல்ல படம் தான் விடாமுயற்சி. அண்டர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது நேர்கொண்ட பார்வை. ஸோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக் தான். ஹிந்தியில வந்து பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் சார் நடிச்ச அந்த ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த ஒரு படம். இதை வந்து ஹெச் வினோத் சார் தான் எடுத்திருப்பாரு. நல்ல ஒரு டீசென்ட் ரீமேக்னே சொல்லலாம். அதுல லைட்டா அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மாஸ் எலமெண்ட், ஏன்னா கண்டென்ட்ல நடிச்சாதான் கவுத்திடுறாங்களே ஃபேன்ஸ், அதனால மாஸ் வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு தென் நல்லா பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்லாம் அஜித் சார் பேசுற மாதிரி ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா அதுல அஜித் சார் சூப்பராக பண்ணியிருப்பாரு. பேஷன் மாதிரி ஒரு ரூடான ஃபேஸ் தான் இந்த ஒரு படம் ஃபுல்லாவே இருப்பாரு. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸை வந்து ஆஸ் ஒரு லாயரா இவர் எப்படி சந்திக்கிறாரு, அவரோட அந்த பவர்ஃபுல்லான டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக் இல்ல, பவர்ஃபுல்லான டைலாக்ஸ், லைக் சொசைட்டிக்கு தேவையான டைலாக்ஸ்லாம் பேச வச்சது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். அது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் வச்சு இந்த மாதிரியான கண்டென்ட் படம் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து சப்போர்ட் பண்ணாம அது பெரிய இடத்துக்கு ரீச் ஆக விடாம கொண்டு போயிட்டாங்க. அது செலிப்ரேட் பண்ணாம போனது அவங்க தப்பு தான். லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது பில்லா 2. பர்சனலா பில்லா 1 பில்லா 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பில்லா 2 போய்கிட்டே இருப்பேன். எஸ், பில்லா 1 நல்ல படம் தான். அதுல நல்ல காமெடி சீக்வன்சஸ் இருக்கும், அதே மாதிரி நல்ல சீரியஸ் சீக்வன்சஸும் இருக்கும். ஆக்ஷன், அட்வென்ச்சர் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் தான். அதுல எந்த குறையும் இல்ல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். எந்த குறையுமே அந்த படத்துல சொல்ல முடியாது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பில்லா 2 ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் டேவிட் பில்லான்ற அந்த கேரக்டர் ஸ்கிராச்ல இருந்து எப்படி வந்தான், அவன் எப்படி வளர்றான், அவன் என்னெல்லாம் பாக்குறான், லைக் ஒரு ஒயிட் ஷேட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படி கிரே ஷேடா மாறுச்சு, அந்த அளவு ஒரு பெரிய வில்லனிசமான ஒரு கேரக்டரா ஒரு பில்லா பார்ட் 1 படத்துல வந்து ஒரு ஈவில் பில்லாவை பார்த்திருப்போம். எல்லாருமே அவன் பயத்துக்கு பயம் காட்டுறவன், ரொம்ப கெட்டவன், அவன் பெரிய ஸ்மக்லிங் குரூப்புக்கு லீடர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய பில்டப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பில்லா என்ன பண்ணாருன்ற கதையை இந்த 2ல தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த கிரேட் ஆர்ஜின்னு சொல்லலாம் ஒரு கேங்ஸ்டருக்கு. இந்த பில்லா கேரக்டருக்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த ரைட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வா தான் எனக்கு தெரிஞ்சது.
இந்த படத்துலயும் வந்து ரிஸ்க் எடுத்து பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பாருங்க. லைக் ஹெலிகாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டே வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் ஃபைனல் சீக்வன்ஸ்ல போவோம். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். பட் அந்த டைம்ல ஏன் இது பெருசா போய் கிளிக் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது என்னை அறிந்தால். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு படம். ஹிட்டு தானே ப்ரோ, என்ன இருந்தால் ஹிட்டு தான், அதெல்லாம் ஒன்றும் ஃப்ளாப்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தால் ஃப்ளாப்புன்னு நான் சொல்லலை, அந்த படம் ஹிட்டு தான். ஆனால் இந்த படம் வந்து இந்த ஹிட்டுன்னு ஆயிருக்கக்கூடாது, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அவர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்க வேண்டிய ஒரு படமாக இருந்திருக்க வேண்டியது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ குட் பேட் அக்லிக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே வந்து பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு படத்துக்கு நான் எதிர்பார்த்தேன். பட் இல்லை, ஏன்னா இதில் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஒரு ஆக்டரா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. தென் ஜிவிஎம் சார் அவரோட ஒரு ஸ்டைலிஷ் சினிமாவும் அஜித் சாரோட பிளெண்ட் பண்ணி பயங்கர ஸ்டைலிஷாகவும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு போலீஸா சூப்பராக அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸும் சரி, அஜித் சாரோட மாஸ் சீன்ஸும் சரி, எதுக்குமே குறை வச்சிருக்க மாட்டாரு. என்ன மாஸ்னா ஸ்லோமோ வைக்காம அசால்ட்டா கிளாசிக்கா ஸ்டைலிஷா லைக் என் கண்ணர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் ஜிவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. மாஸ் எலமெண்ட்லாம் அஜித் சாருக்கு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களா அடியாளுங்களா வீட்டுக்கு வரும்போது ஒருத்தனை இல்லை வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேட் வச்சு பேசுகிறதா இருக்கட்டும். தென் காஃபி ஷாப் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீச்சாடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஹீரோ எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் அவரோட ஸ்டைலில் வந்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்தது அஜித் சாருக்கு. ஓவராலாக ஒரு ஆக்ட்ரஸ் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வில்லனுமே ஈவனாக கொண்டு போய் ஒரு பயங்கர டஃப்பாக செம்மையாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க இந்த ஒரு படம். எத்தனை தடவை நான் பார்க்கலாம், நானே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம். பட் ஏன் இது அந்த டைம்ல அந்த அளவுக்கு பெருசாக போகலை, ஏன் இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் படமாக மாறிச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இதில் எது ரொம்ப அண்டர் ரேட்டட்? ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இந்த படம் வந்து இன்னும் நல்லா வந்து பேசப்பட்டிருக்க வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படங்கள் லிஸ்ட்டில் எதை நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் ரீசன்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கான ரீசன் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.